அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே செந்தமிழன் கலையகம் தன்னுடைய 12வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் மூத்த புகைப்பட கலைஞரும் ஆசிரியருமாகிய ஊர்காவற்றுறையைச் சேர்ந்த ஆசிரியர் கிறிஸ்தோஸ்தம் லீனஸ் அவர்களை சந்தித்து அவருடன் ஓர் நேர்காணலை மேற்கொண்டு உங்களுக்கு வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஊர்காவற்றுறையிலே புகழ்பூத்த ஒரு ஆசிரியரும் சிறந்த புகைப்பட கலைஞரும் பல்துறை ஆற்றலாளருமான திருவாளர் லீனஸ் ஆசிரியர் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட காலமாக நீங்கள் இந்த புகைப்படத்துறையிலே ஆர்வமுடன் ஈடுபட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கற்பித்தல் பணிகளோடு உங்களுடைய புகைப்பட துறைசார் அனுபவங்களை பற்றி, உங்களுக்கு எப்போது இந்த துறையிலே ஆர்வம் வந்தது, எவ்வளவு காலமாக இந்த புகைப்படத்துறையில் ஈடுபடுகிறீர்கள் என்பது பற்றி விளக்குங்கள். சிறு வயதிலேயே படிக்கிற காலத்திலேயே இருந்து எனக்கு இந்த புகைப்படம் எடுக்க வேணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் ஒரு கொடக் டி பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேமரா இருந்தது படிக்கிற காலத்திலேயே. அப்போ 49, 50 அப்படி இருக்க மாட்டேங்க அந்த காலத்திலேயே. அப்போ அந்த கொடக் பாக்ஸில் விலை வந்து புதுசு வந்து 40 ரூபா. 40 ரூபா. அப்படியே ஒரு என்னோட படித்த ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆல்டத்தில் அந்த மாதிரி ஒரு கேமரா இருந்தது. அவர் விற்க போகிறேன்டாப்பில் அதை நான் செகண்ட் ஹேண்டாக பாவித்த கேமராவை 20 ரூபாய்க்கு வாங்கினேன். 20 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ அந்த காலத்தில் ஒரு ரோல் கொடக் ஃபில்ம் 2 ரூபா 2.25 நினைக்கிறேன். அது அந்த கொடக் பாக்ஸில் 120 சைஸ், ஒரு ரோலில் 8 படம் தான் எடுக்கலாம். அப்போ அதில் தான் அந்த படம் எடுத்த கனகாலமாக அந்த படத்தை எடுத்தேன். அது பாக்ஸ் கேமரா, சாதாரண கேமரா, ஆனால் படம் மிச்சம் துல்லியமான படம் வரும் அதில். அப்போ அந்த கேமரா வச்சுட்டு அப்போ ஒரு முறை நாங்கள் அதை பொன்னையா இங்கே கட்டில் சுவாமியார் கேட்கல டூர் போனாங்க. அப்போ நுரேலியாவில் பேதுருதலாகலை என்ற மலை இருக்கு. அந்த மலை உச்சியில தான் இப்போ ரூபானி ஸ்டேஷன் இருக்குது. அந்த இடத்துக்கு நாங்கள் அப்போ போன போதும் அப்போ நான் ஃபோட்டோகிராஃபர். அந்த 20 ரூபா கேமராவோட ஃபோட்டோகிராஃபர். அந்த உச்சியில் நின்று முழங்கால இருந்து சிவம் பண்ணி செய்த அந்த படம் இப்போ எங்கே இருக்கணும், எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த படம் இருக்குது. அந்த அப்போ அதுக்கு ஒரு துணியால் தான் அதுக்கு பேக், அந்த பேக்கும் தோளில் போட்டு போட்டு அந்த படம் எங்கே இருக்க வேணும் எங்கேன்னு தெரியாது. ஆனால் அப்படியே அந்த 20 ரூபா கேமராடான் அது ஆரம்பமானது. ஆரம்பமாகி இப்படியே போய் அது கனகாலம் வச்சிருந்தேன். 54ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு படிப்பிக்க போன போது அங்கே ஒரு என்னோட படித்த ஒரு ஃப்ரெண்டோட ஆள் எட்வர்ட் அண்டு, அவர் பிறகு சுவாமியாக போனவர், இப்போ இருக்கிறாரோ தெரியாது. எட்வர்டோட தகப்பனார் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் கோடைக்கானலில் நியூட்டன் ஸ்டூடியோ வச்சிருந்தவர். அப்போ அவரோட எனக்கு கிடைச்சதால அவர் தான் எனக்கு கூடுதலாக அந்த எட்வர்ட் அண்ட் அந்த ஃப்ரெண்ட் தான் இந்த படம் என்ன மாதிரி கழுவுறது போகிறது, அதுக்கு என்னென்ன கெமிக்கல் வேணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டி தந்து. அப்போ இந்தியாவில் என்ன ஹாஸ்டலில் இருக்கலையே நாங்கள் படம் கழுவ வாங்கிட்டோம். இந்த 20 ரூபா பாக்ஸ் கேமராவால் எடுக்கிற படத்தில் அங்கேயே டெவலப் பண்ணி பிரிண்ட் பண்ணி எல்லாம் ரூமுகளே தெரியாமல் ஹாஸ்டல் வார்டனுக்கே தெரியாமல் ரகசியமாக அதை செய்ய வாங்கியிருக்கோம் அங்கேயே. அப்போ அதுவும் இல்லாமல் அவர் ஒரு கொடைக்கில் ஒரு ஃபோல்டிங் கேமரா வந்துட்டு அதையும் கொண்டு வந்து தந்தார் தகப்பன். அப்போ கைவிட்ட கேமரா அது, ஆனால் நல்ல எடுக்கக்கூடியது. அது அந்த 120 பார்க்க கொஞ்சம் பெருசு. அது அந்த படம் பெரிய படம் வரும்.
அது 6 படமோ ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அந்த அது பிறகு என்ன மாதிரி போகணுன்றதுலையே அந்த கேமரா இருந்தது. அதுதான் ஆரம்பத்தில் அந்த அந்த கேமரா. அதில் எடுத்தெடுத்து பிறகு 56ஆம் ஆண்டளவில் அக்பா ஐசோலேட் 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டிங் கேமரா, அது 120 சைஸ். அப்போ அப்போ அதில் கேமரா படம் எடுக்கிறது நானே கழுவிக்கொள்றது, டெவலப் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறதுல நானே செய்யக்கூடியதாக இருந்தது. அதை இப்ப நீங்க இப்ப இன்றைய காலகட்டத்துல நாங்க இந்த எடிட் சிஸ்டம் வச்சிருக்கிறோம். எடிட் படங்களை எடிட் பண்றதுக்கான முறைகள் எல்லாம் இருக்குது. இப்ப அந்த நேரம் நீங்க இந்த புகைப்படங்களை கழுவுறது வந்து எப்படியானது? அந்த அந்த புகைப்படம் கழுவுறதை பற்றி சொல்லுங்க. அப்ப முதல் அப்ப அந்த அப்ப அந்த நாள்ல அப்ப இந்த 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 பழகினது, இந்த டெவலப் பண்ணுறதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பழகினது இந்தியாவில் தான். அந்த ஃப்ரெண்டு இதோட தான் அறைக்குள்ள ரகசியமாக செய்து பழகினாங்க. பழகி பிறகு இங்கே வந்த பிறகு இங்கேயும் செய்தது தான். நான் கூடுதலாக ஸ்டூடியோ, இங்கே ஸ்டூடியோ வசதி இருந்தபடியாக ஸ்டூடியோவில் எல்லாம் செய்யக்கூடியாக இருந்தது. அப்போ அந்த நாளில் பழைய ஃபோட்டோகிராஃபர்ண்டா ஞானம் ஸ்டூடியோ, ஞானம், மற்றது பேபி ஸ்டூடியோ உண்டு திருநெல்வேலியில், பேபி ஸ்டூடியோ, சபாஸ் என்ற ஒரு ஸ்டூடியோ, சபாஸ் ஸ்டூடியோ, இலங்கேஷ் மாஸ்டர் என்ற ஒரு ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர், அவர் என்ன போல மாஸ்டர் தானவர், ஆனால் ஃபோட்டோகிராஃபர் எல்லா வழி ப்ரோக்ராம் எல்லாம் செய்வார். ஹிந்து காலேஜில் டீச்சராக இருந்தவர். அப்போ அவர் அப்படியான ஆட்கள்லாம் அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுத்துனாங்க. அப்போ ஞானதார காலத்துல தான். ஆனால் நான் இந்த டீச்சிங்கில் மெயினாக இருந்தபடியாக நான் இதை அவ்வளோ பெருசாக செய்ய, இது சுமார் ஒரு பொழுதுபோக்காக தான் செய்தே ஒழிய மற்றபடிக்கு மெயினாக அதில் எடுக்கிற இல்லை. அப்போ அந்த இப்போ ஒரு ரோல் ஃபில்மை வாங்கினா அந்த ஃபில்மில் 8 படம் அல்லது 12 படம், 120 என்றா 8, 120 என்றா 12, 620 என்றா 8 தான் படம் எடுக்கலாம். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி கண்டபடி எடுக்கலாம். அது இப்போ வந்து டிஜிட்டல், எத்தனை படத்தையும் எடுக்கலாம், எத்தனை படத்தையும் அழிக்கலாம். ஆனால் அப்போ அப்படி இல்லை. ஒரு படம் ஒவ்வொன்றும் ஒரு 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 பொக்கியம், அது ஒரு முத்து மாதிரி தான். அது ஒன்றையும் வீணாக்க மாட்டோம். சரியான சந்தர்ப்பம் வரும் மட்டும் அந்த லிவர் ஷட்டர் அடிக்காது, சரியண்டா தான் எடுக்கும். அப்ப எடுத்தா 12 படமும் 12 படமா தான் இருக்குமே ஒழிய அதுல கழிக்கிறதுக்கு பெரும்பாலும் இடம் வராது. அப்படித்தான் எடுப்போம். அப்படி எடுத்து நீ வீட்லையும் கழுவுறது, சில நேரம் ஸ்டூடியோ ஒன்றே கொடுத்து கழுவுறது, எல்லாருமே நாங்க செய்ய என்னோட அந்த வசதி இருக்கல, எல்லாருமே செய்யற இல்லை, எல்லாருமே ஸ்டூடியோல செய்யறது. பிரிண்டிங் நானே செய்வேன். இந்த கழுவுற முறை என்னண்டு அதை பற்றி சொல்ல. கழுவுறது வந்து இப்பெல்லாம் மறந்து போயிட்டேன். அது ஒரு 3-4 கெமிக்கல்ஸ், அதுக்கெல்லாம் சின்ன திராசு எல்லாம் வச்சு. இப்போ வந்து உடைஞ்ச திராசுகள் எங்கே குப்பைக்குள்ள கிடக்கு எங்கேன்னு தெரியாது. எல்லாம் திராசு படியல் எல்லாம் வச்சிருந்தேன். அதால நிறுத்து ஒவ்வொரு அந்த கெமிக்கல்ஸை போட்டு தான் கரைக்கிறது. கரைச்சி 8 ounce 16 ounce சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இந்த திராசால சொடிச்சுட்டா நிறுத்து அதை போட்டு தான் மிக்ஸ் பண்றது. மிக்ஸ் பண்ணி போட்டு அதைத்தான் முழு இருட்டுக்களை வச்சு அதை டெவலப் பண்றது. அதை அந்த ஃபில்மை அதுக்குள்ள துவச்சு குறிப்பிட்ட நேரத்துக்கு எடுக்கிறது முழு இருட்டுல. அப்ப அதை செய்த பிறகு தண்ணியில அலசுறது. இது முதல்ல எல்லாம் வெளிச்சத்துக்குள்ள இதெல்லாம் செட் பண்ணணும் முதல்ல. அதாவது டெவலப்பர் ஒரு டிஷ்ல ஒரு ட்ரேல இருக்கும், தண்ணி ஒரு ட்ரேல இருக்கும், ஹைப்போ இன்னொரு ஃபிக்ஸர் அது இன்னொரு ட்ரேல இருக்கும், அதுக்கு அங்கால இன்னொரு பெரிய ட்ரேல தண்ணி இருக்கும். அப்ப அந்த குறிப்பிடப்பட்ட நேரம் அந்த ரோல் ஃபில்மை அதுக்குள்ள போட்டு இப்படி எடுத்துக்கொண்டு இருக்கணும். அப்ப அது ஒரு சரியா ஞாபகம் இல்லை, 8 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை டெவலப் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இருக்கா தண்ணியில ரின்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு ஹைப்போவுக்குள்ள போட்டு எடுத்தா அது ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்கு பிறகு வெளிச்சத்துக்கு
எடுக்கலாம் அது. ஆனா ஒன்று ஹைப்போ வந்து முழுமையா கரைய வேணும். அதை தச்சில கரையாம அவசரப்பட்டு அது குருணி உப்புத்தூள் மாதிரி குருணியா இருக்கும். அது கரையாம விட்டுதுண்டா பிறகு படம் வந்து அம்மத்தளம்பு மாதிரி எல்லாம் புள்ளி புள்ளியா தளம்பா வரும். அதனால முதல் ஹைப்போல நல்லா ஃபுல்லா கரைஞ்சிருக்கான்னு பார்த்து தான் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது ஃபிக்ஸ் பண்ண பிறகு எடுத்து காத்துல காய போடுறது. காய போட்டு பிறகு இதே ப்ரோசஸ் தான் பிரிண்டிங்கும். ஆனா பிரிண்டிங்கு கொஞ்சம் வெளிச்சம், அதாவது ரெட், ஒரு டார்க் ரெட் வெளிச்சத்துக்குள்ள, அதாவது நாங்க பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கு ரெட் வெளிச்சத்துக்குள்ள அதை செய்யலாம். அப்ப அதுல ஃப்ரேம்ல போட்டு அப்புறம் அதை பேப்பரை வச்சு எல்லாம் செய்து அப்புறம் அது கிளேசிங் ஒன்று ஒரு இது இருக்கும். அப்ப அது கிளேசிங் சொல்யூஷன் ஒன்று புறம்ப விற்கிறது. அதாவது வேற எதுவும் செய்யலாம், நம்மளுக்கு இயற்கையால இதையும் கொண்டு செய்யலாம். அது கிளேசிங் சொல்யூஷன் அதை செய்து போட்டு அதுல அந்த பேப்பரை நினைச்சு போட்டு கிளேசிங் பிளேட் அண்ட் சில்வர் பிளேட் இருக்கும், அல்லது நல்ல பொலிஷ்டான கண்ணாடியில் அதை போட்டு உருட்டணும். உருட்டினா அது கண்ணாடியில் தண்ணி ஒன்றும் இல்லாம கண்ணாடியில அல்ல கிளேசிங் பிளேட்ல அது ஒட்டிடும். ஒட்டுன பிறகு அதை அப்படியே வெயில்ல வைக்கிறது. அது படம் காஞ்ச உடனே அப்புறம் தானே அவர் அந்த பிளேட்டை கண்ணாடியை விட்டு படம் கலருவேன். கலண்டா பளிச்சென்று கண்ணாடி மாதிரி மின்னிங்க இருக்கும். அது பிறகு வந்து எலக்ட்ரிக்ல கிளேசர் ஒரு மிஷின் வந்தது. அப்ப அந்த கிளேசிங் பிளேட்ல இந்த படத்தை ஒட்டி போட்டு அதை கிளேசிங் அந்த மிஷினுக்கு மேல வச்சுட்டு அந்த துணியை இழுத்து மூடிட்டு சத்த நேரம் அந்த கிளேசரை ஆன் பண்ணி விட்டா அது சூடு வரும். அதுல அந்த சூட்லயே அப்ப டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள டக்குன்னு அது காஞ்சிடும். அப்போ ஒன்றும் தெரியா உடனே எடுத்த உடனே காஞ்சி அந்த படம் வரும். அதுக்கு பிறகுதான் பிறகு கட்டுறால வட்டி அதை உருவமாக்குறது. நீங்க ஒரு உதாரணமாக இப்ப திருமண நிகழ்ச்சி, பிறந்தநாள் நிகழ்ச்சி இதுகளுக்கு ஒரு நிகழ்வுக்கான பெறுமதியை கேட்குறீங்களா? இப்ப திருமணத்துக்கு இப்போ 1,00,000 ரூபா இப்ப இருக்கிற மாதிரி நீங்க நிகழ்ச்சிக்கு கேட்கறதா அல்லது படத்துக்கு வெளியே நிர்ணயிக்கிறதா? அப்படி ஒண்ணும் இல்லை. அப்ப வரும் மலிவான காலம் எல்லாம். நாங்களும் மலிவாத்தான் பொருட்கள் வாங்குறோம். இப்ப ஒரு ரோல் ஃபில்ம் வந்து 2 ரூபா 25 அப்படித்தான் இருக்கும். எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்ப ஒரு படத்துக்கு இவ்வளவு எனக்கு தெரிய ஒரு இப்பதான் இந்த எல்லாம் இந்த அதோ கான்ட்ராக்டா இப்ப பர்த்டேக்கு இவ்வளவு, கல்யாணத்துக்கு இவ்வளவு, சாப்பிச்சா கொண்டு இப்ப எடுக்கிறாரு. அப்ப அப்படி இல்லை. என்னத்துக்கு போனாலும் எத்தனை படம் எடுக்கிறோமோ அத்தனை படத்துக்கு தான். 23 படம் எடுத்தா 21 படத்துக்கு தான். அப்ப ஒரு படத்துக்கு 35 ரூபா 50 ரூபா அப்படி ஏதோ தான் எடுத்த ஞாபகமா கிடக்குது. எல்லாம் மறந்து போயிட்டேன். அப்ப ஒரு படத்துக்கு இவ்வளவு ஒண்ணு எடுக்கிறாரு, ப்ரோக்ராம் கண்டு எடுக்கிறது இல்லை. அப்ப முந்தைய அப்படி கணக்கு படம் எடுக்கிறதும் இல்லை. உதாரணமா எந்த கல்யாணத்துக்கே எடுத்தது 23 பிளாக் அண்ட் ஒயிட் படம். அப்ப இப்ப அப்படி இல்லை. இப்ப எல்லாம் டிஜிட்டல் பண்ண பிறகு நீங்க விருப்பமான படத்தை எடுத்து போட்டு விருப்பமான படத்தை தேவையான டிலீட் பண்ணலாம், தேவையான எடுக்கலாம். இப்ப ஒரு படம் எடுக்கிறதுக்கு சில நேரம் 10-15 படம் எடுக்கிறேன் சில ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக. அப்படி இல்லை, அந்த ஒரு படம் எடுத்தா அந்த ஒரு படம் தான். நீங்க இப்ப இந்த புகைப்படத்துறையில உங்களுக்கு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்று இருக்குன்னு தானே? இப்ப உங்களை திடீரென்று அழைச்ச சம்பவங்கள், சடனா வர சொல்லி கூப்பிட்ட சம்பவங்கள், அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருந்தா எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆக சுவாரஸ்யமான சம்பவம் எங்கட நேசன் முதலாளி யார்கிட்ட பெற்றார் கல்யாணம் நான் எனக்கு ஞாபகம் இப்போ நல்ல ஞாபகமா இருக்குது. அப்போ ஒரு காலையில ஒரு 10 மணி இருக்கும். என்ற நண்பர் ஒருவர், இங்கே ஊராவத்த நண்பர், 70 அவர் போஸ்டியனா இருந்தவர். அப்ப திடீரென்று வந்தார். அடே தம்பி விழிக்கிறதா என்னடா ஒரு படம், ஒரு கல்யாணம் படம் எடுக்க விடாண்டார். அண்ணன் நான் உடனே வெளிக்கிடிப்பேன் ஆண்டார். நான் என்ன சரியன்னு போட்டு ஏதோ கேமராவையும் தூக்கி ஃபில்ம் எடுத்து, அப்ப அந்த நாள்ல எலக்ட்ரானிக் ஃபிளாஷ் இல்ல, பல்ப் தான். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பல்ப் போடணும். அப்ப ஃபிளாஷையும் எடுத்து பல்பையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுக்கொண்டு ஓடி போய் பக்கத்துல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல கடற்கரையில தான்
கொண்டு வந்து போட் விட்டு இருந்தது. பின்ன போட்டில் ஏறி போட்லேருந்து ஃபுல் த்ரோட்டில் போனோம் எழுபதிக்கு. எழுபதிக்கு போனால் மாப்பிள்ளை வலிக்கிட்டு வரணும். சுவாமி பூசுவாங்க போகிறேன் தெரிஞ்சு போச்சு வலிக்கிழமை. நான் இங்கே ஜெட்டியிலேருந்து போகவே எல்லாம் ஆயுதங்கள் பூட்டிக்கிட்டு ஃப்ளாஷ் கன் பூட்டி பல்பு போட்டு எல்லாம் ஆயுதம் பண்ணிக்கண்டு கொண்டு போய் பிறகு ஏதோ அதில் படம் எடுத்தோம். படம் எடுத்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்ச கூட பார்த்தானேடா அழைப்பு பருத்தி தீவில் ஏண்டாங்க. சரி என்று சொல்லிட்டு பிறகு அதில் ஒரு போட்டில் ஏறி பருத்தி துறைக்கு போனோம். பருத்தி தீவில் அங்கே ஆட்கள் இல்லை. அவரோட தகப்பன் தான் அங்கே தனியாக ஒரு ஆளாக அவர் ஒரு வீடு ஒரு கோயில் எல்லாம் வச்சு கொண்டு தனியாக அதில் இருந்தவர். அங்கே ஒரு பருத்தி தீவில் ஒரு ரிசப்ஷன் முடிஞ்ச பிறகு பின்னேரம் திருப்பி அங்கேருந்து திருப்பி 70க்கு வந்தோம். 70க்கு வந்த பிறகு திருப்பி என்ன அந்த காலம் ஏற்றின போட்டில் ஏற்றி திருப்பி கொண்டு வந்து புறாத்தர் கடற்கரையில் விட்டுறாங்க. அது ஒரு ஞாபகம் உண்டு. இன்னொரு இடத்துல ஒரு அதாவது சொந்த வீட்டுக்காரனே தன்னை படம் எடுக்க இல்லைன்னு கோவிச்ச ஒரு ஒரு கல்யாணம் உண்டு. ஒரு கல்யாணத்தில் தூரவினர் தான் தூரத்தில் வீடும். அப்போ கல்யாணத்துக்கு படம் எடுக்க கூப்பிட்டு கல்யாணம் எல்லாம் எடுத்து முடிஞ்சுது. முடிஞ்சு பார்த்தால் பொம்பளையர தகப்பன் படத்துக்கு காண இல்லை. கூப்பிட்டு பார்த்தா அவர் வர இல்லை. பிறகு என்னன்னு கேட்டால் அவர் கோவிச்சன்னு போயிட்டார். தன்னை கூப்பிட்டு அவரை விட்டு கல்யாணம் அவர மகனுக்கு தான் கல்யாணம். தன்னை கூப்பிட்டு படம் எடுக்க இல்லையாம் சொல்லி போட்டு கோவிச்சன்னு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க இதுக்காக 4ஆம் சடங்குக்கு திருப்பி என்ன கூப்பிட்டு நான் திரும்பி போய் 4ஆம் சடங்குக்கு அவரை வச்சு படம் எடுத்தது. இந்த அவர் வீட்டுக்காரன் அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யாம தன்னை கூப்பிட்டு படம் எடுக்க இல்லாம கோச்சிக்கிட்டு போனவர். அது எப்படி பல மற்ற என்னோட கூடின செய்த மாற்ற ஒரு இதுகள் சொல்லுவாங்க. சில நேரத்தில் போய் இருப்பம் படம் எடுத்துக்கண்டு இருந்தால் களைச்சி போய் இருப்பான். எல்லாருக்கும் கேக்கள் சூடாக்கள் எல்லாம் கொண்டே கொடுத்துன்னு போவாங்க. பக்கத்தால போவாங்க, நீங்க குடியுங்கன்னு ஒரு சூடா தர மாட்டாங்க, ஒரு கேக் நீட்ட மாட்டாங்க. அப்ப அது சில நேரம் ஒரு வாய் விட்டு கேட்கவுமே இல்லாது. ஆனா அதே நேரத்தை ஒரு பெரிய தாக்கமாகவும் இருக்கு இந்த நேரங்கள்ல. அப்ப ஒரு முறை இந்த ஒரு பண்டத்தரப்புல ஒரு கல்யாணத்துக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளி மாதிரி எல்லாம் போன ஒரு அனுபவம் அவங்க சொன்ன அனுபவம். ஒரு பெரிய கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸும் போயிருக்காங்க, பொம்பளை வீட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸும் போயிருக்காங்க. எல்லாம் போனால் காலம் ஒன்று போய் நிற்கிறாங்களாம். ஒருத்தரும் கவனிப்பார் இல்லை, ஒன்றும் கொடுக்க இல்லை. அவங்க இவங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும்னு சொல்லி போட்டுட்டு எல்லாரும் பேசாம கொள்ளாம பணத்தை போய் சந்தி போயிட்டாங்களாம். போனா இவ பார்த்தா போட்டோ எடுக்க நேரம் வந்துட்டு போட்டோகிராஃபர்ஸ் ஒருத்தரையும் காண இல்லை. அப்படி அப்படிதான் தேடிட்டேன் எங்க எங்க எங்கன்னு சொல்லி கொடுப்போம். அவங்க தேர்த்து முடிக்க போயிட்டாங்க. அங்க சொன்னாரு, நாங்க இவ்வளவு நேரம் வந்துட்டாங்க, எங்களுக்கும் வாய் வயிறு பசி இருக்கு, எங்களை நீங்க ஒருத்தரும் கவனிக்க இல்லை, எங்களை பாதிச்சு நாங்க சாப்பிட வந்துட்டோம் என்று சொல்லி போட்டு கடைசி அவை நிகழ்ச்சியே பிற்போட வச்சவங்க. மற்றது நீங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய ஆயர் தோமஸ் சௌந்தரநாயகம் ஆண்டை அவர்களுடைய ஒரு ஆஸ்தான புகைப்பட கலைஞர் என்று அறிகிறோம். அவருடனான உங்களுடைய தொடர்பு, அவருடைய விசேஷ நிகழ்வுகளுக்கு நீங்கள் புகைப்படம் எடுத்த அனுபவங்களை பற்றி பாட முடியுமா? அவருடைய அக்காட புருஷன் அத்தார் போஞ்சன் என்று சேவை டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்தவர். அவர் என்னுடைய ஒரு பாரிய நண்பர். இப்போ
அவர் காதலிச்ச காலத்துல இருந்து அவர் கல்யாணம் முடிச்ச காலத்தை மட்டும் நான் தான் அவருக்கு படம் எடுத்தேன். அப்போ பிஷப் சௌந்தரநாயம் அவர்கள் அப்போ சின்ன படியன் பள்ளிக்கூடத்தை படித்து கொண்டு வந்தவர். அப்போ ஃபாதர் பொன்னையாட காலத்தில் தான் இவர் செமினரிக்கு அனுப்பப்பட்டவர். இப்போ ஃபாதர் பொன்னையாவும் நானும் நல்ல நெருக்கமாக இருந்ததுனாலேயும் ஃபாதர் பொன்னையா என்ன படிப்பிச்சு என்ன இந்த நிலைக்கு வர செய்ததுக்கு முக்கியமாக ஃபாதர் பொன்னையா. அப்போ அவர காலத்தில் அவர் தான் இங்கே உள்ள பிஷப் சவுந்தரநாயன், பிஷப் கிங்ஸ்லி, இவரெல்லாம் பிஷப் ராயப்பூ, இவர்கள் எல்லாம் போகிறதுக்கு குருமடத்துக்கு போகிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் ஃபாதர் பொன்னையா. அப்போ அவர காலத்தில் தான் இவரும் போனவர். அப்போ இவர் அந்த செமினரிக்கு போகிறதுக்கு முந்தையே இவரை குடும்பமாக வச்சு குடும்ப படம் எடுத்திருக்கேன். நான் எடுத்துட்டேன். நம்ம தம்பி அப்போ நான் எல்லா நேரத்தில் தம்பியும் எடுத்திருக்காரு. அப்போ எடுத்து அந்த நாள்லேருந்து அவர் அந்த ஒரு நாங்கள் இந்த குடும்ப சிநேகமாக இருந்ததால் அவள் எந்த நிகழ்ச்சி என்றாலும் போகாமல் விடுற இல்லை, எடுக்காமல் விடுற இல்லை. அப்போ கடைசி அவர் 50 75வது ஜூபிலி அதுக்கும் கூட போய் பெரிய கோயிலில் அது நடந்த போதெல்லாம் செய்திருக்கிறது. பெரும்பாலும் அவர ஞாபகார்த்தமாக அடிக்கப்பட்ட சோவனியர் புக் இருக்குது. அதில் இருக்கிற படங்கள்ல 100க்கு 90% நான் எடுத்த படங்கள் தான் இல்லை. அப்போ ஆரம்ப காலத்துல எல்லாம் கருப்பு வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். அப்போ அந்த கருப்பு வெள்ளை படமாக இருக்கைக்குள்ள நாங்களே எடுக்கிறது, நாங்களே கழுவுறது, என்லார்ஜ்மெண்ட் செய்யறதுக்கு மட்டும் ஸ்டூடியோ கொண்டே செய்கிறது. பிறகு இது கலர் ஃபில்ம் வந்த பிறகு அது கட்டாயமாக அங்கே தான் போக வேண்டியது இருந்தது. அதுவும் கலர் ஃபில்ம் வந்த போதும் முதல்ல அங்கேயும் இந்த பின் அஹாமெட்ஸ் என்ற ஒரு கம்பெனி கொழும்புல, அவன் தான் முதல் ஆரம்பத்தில் செய்தவன். முஸ்லீம் ஆட்களா இருக்கலாம், பின் அஹாமெட்ஸ் என்று. அப்போ அது வந்து மேனுவலாக தான் செய்தது. அப்போ அந்த நாளில் இப்போ அது மாதிரி டிஜிட்டல் மெஷின் இல்லை. கலர் படம் வரும், ஆனால் கலர் படம் பெரிய பிரமாதமாக இருக்காது. கருப்பா சில நேரம் ஒவ்வொரு எக்ஸ்போஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கலர் படம் வந்து வரும். பிறகு வந்து கேஜி இண்டஸ்ட்ரீஸ் குணரத்னம் வந்து அவங்க ஃபியூஜி கம்பெனிக்காரன் வாங்கினவன். ஃபியூஜி கம்பெனிக்காரன் துறங்கைக்குள்ள அவங்களும் இந்த செமி ஆட்டோமேட்டிக் மெஷின் தானே அவங்களோட. ஒரு இப்போ நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுல அல்லது நாங்கள் எடுக்கிறதுல எதுவும் பிழை இருந்தால் ஒரு 20% கரெக்ட் பண்ணும், அதுக்கு மேலே செய்யாது. ஓரளவு கான்ட்ராஸ்ட் வெளிச்சம் குறைவாக இருந்தா கூட இருந்தா அது ஒரு 20% அந்த மெஷின் கரெக்ட் பண்ணும், அதுக்கு மேலே வராது. சில நேரம் இப்போ சில ஆட்கள் கருப்பு இப்போ ஒரு கலப்படத்தில் இருக்க ஒரு இது என்னென்றால் கருப்பாக்களை ஆக கருப்பாக காட்டும், வெள்ளையாக்களை ஆக வெள்ளையாக காட்டும். ஆனால் இப்போ இருக்கிற டிஜிட்டல் மெஷின் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி ஓரளவில் கருப்பை எல்லாம் குறைச்சி வெள்ளையை கொஞ்சம் வெள்ளையை குறைச்சி ஒரு இதாக்கும். அப்போ அந்த நாளில் அந்த அந்த டிஜிட்டல் மிஷின் இல்லை, மேனுவல் மிஷின் தான் இருந்தது. அதெல்லாம் இப்போ அவங்க குப்பையை போட்டிருக்காங்க. கொனிக்கால எல்லாம் பார்த்துருக்காங்க, குப்பையை போட்டிருக்காங்க அந்த மிஷின் எல்லாம். அப்போ அந்த மிஷின்கள் அந்த நாளில் இருந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த டிஜிட்டல் மிஷின் வந்த பிறகு இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக். அப்பவும் முந்தி எல்லாம் பேப்பர் எல்லாம் இருட்டுக்களை வச்சு தான் லோட் பண்ணுறது எல்லாம் செய்கிறது. இப்போ எல்லாம் வெளிச்சத்திலே எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் வந்திருக்கு இப்போ. நன்றி சார். இவ்வளவு நேரமும் எங்களுடன் ஆசிரியர் திரு லீனஸ் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார். நாங்கள் பார்த்த காலத்திலே அவர் ஒரு வயோதிபராக இருந்தாலும் கூட யாப்பர் ஆலயத்திலே அவர் ஒரு புகைப்பட கலைஞராக, ஒரு இளைஞர்களுக்கு நிகராக தன்னுடைய தொலைபேசியை தூக்கிக்கொண்டு ஓடித்திரிந்து புகைப்படங்கள் எடுத்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவழித்து இந்த ஒரு ஆவண தொகுப்பை உருவாக்குவதற்கு உதவி செய்திருக்கிறார். மிக்க நன்றி சார். என்னை ஒரு பொருட்டாக நினைத்து நீங்கள் வந்து இந்த பெற்றமைக்காக உங்களுக்கு மிக மிக நன்றி.